இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சூப்பரான ஒரு விஜய் சாரோட படம் தான். அது மாஸ்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறதா விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட் பண்ண தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது, அதாவது ஒரு வயசு பையன் ஒரு 12-13 வயசாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் இருக்காங்களா, இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணி விட்டுருவாங்க. ஒன்று இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிடுவாங்க. இப்போ இவர் மட்டும் பயந்து நடுங்கி உட்காந்துருப்பார். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேலே இவனை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும், எதுக்கு இவனையும் சேர்த்தே முடிச்சு விட்ருவோன்னு சொல்லும் போது, வேணாம் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு உடனே இப்போ நம்மளுக்கு எதிராக வந்து இவன் சாட்சி சொன்னானா அப்போ இவன் கதையை முடிக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பான். அப்போ அவன்கிட்ட கேட்பாங்க, சரி சொல்லுடா, எங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவியா, இப்போ எப்படி உங்கள் வீட்டில் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் தெரியாதனமாக இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு அப்படி தான் எங்கள் அப்பா அம்மா இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். அவங்கள கொண்டு அந்த பயத்தினால அவர் அந்த மாதிரி சொல்லுவார். ஏன்னா இப்போ இவரையும் இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தானே அவங்க இருக்காங்க. சரி எப்படியே தப்பிச்சா போதுன்னு ரொம்ப பயந்த மாதிரி இருக்கும். அந்த சின்ன பையனாக இருக்கும், வாய்ஸ் மட்டும் அவங்க விஜய் சேதுபதியோட தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, சரி இவனை அப்படியே விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுருவாங்க. அப்போ அது எந்த இடம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. கொண்டு போய் அங்கே விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அப்போ அவருக்கு வந்து வயசு ஒரு 16 அந்த மாதிரி வயசு தான் இருக்கும். அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பயந்து போய் தான் இருப்பார். அப்போ அங்கே வரவங்க கிட்டலாம், அங்கே இருக்கவங்க கிட்டலாம் இந்த 3 பேர் சேர்ந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவன் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கக்கூடாது, அவனுக்கு டெய்லி பயத்தை காட்டிகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது என்ன குணமோ தெரியல. அந்த மாதிரி செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இவரும் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் காரணமே இல்லாமல் அவரை போட்டு ரொம்ப துன்புறுத்துவாங்க. சும்மா அவர் நிற்கும் போது நடக்கும் போது அந்த மாதிரி சாப்பிடும் போது கூட தட்டி விடுறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதோட ரொம்ப இதாக இருப்பார். சின்ன விஷயத்துக்காக சாப்பாடை இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதை எடுக்கும் போது இதை க்ளீன் பண்ணாத இதை க்ளீன் பண்ண அப்படின்னு மாற்றி சொல்கிறது. அவரை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விட மாட்டாங்க. அவரை மட்டும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு அவரை அன்றைக்கே ஒரே நாளில் முடிச்சு விட்ருக்கலாம். அந்த மாதிரிலாம் இதுக்காக பணம் கூட கொடுப்பாங்க. அவரை இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அங்கே இருக்கவங்களும் அவங்கள வந்து பண்ணுவாங்க. அப்புறமா தான் அது என்ன இடம் தெரியல, அந்த சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அவரை வந்து விட்டு வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கவங்களும் வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு தினம் அடி விழுந்துட்டே இருக்கும். டெய்லிக்கும் அவருக்கு அடி விழுந்துட்டே தான் இருக்கும். ஒரு நேரத்தில் அவருக்கே தன்னமையிலே வந்து வெறுப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அவரால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அவர் தூங்கினாலும் அவருக்கு அந்த வலியும் தூங்க விடாது. அவர் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அதனாலேயும் அவருக்கு தூங்கவே முடியாது. அப்படியே தான் இருப்பார். ஒரு கட்டத்தில் ஆள் மாற்றி அவங்களுக்கு போர் அடித்தாலாம் ஹீரோ அவரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இதை வந்து மற்ற பசங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் இந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. இவரை மட்டும்தான் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இவரை போட்டு அவரை அடின்னு அடிப்பார். ஆனால் அவர் அப்படியே தான் நிற்பார். ஏன்னா அவர் தன்னைத்தானே வந்துட்டு இப்படி அடிக்கிறதுனால செவுத்தில் கையை குத்தி தன்னைத்தானே நல்லா பலமாக ஆக்கிப்பார். இப்போ எவ்வளோ அடித்தாலும் வந்து அவருக்கு வலிக்கவே வலிக்காது. என்னடா இவ்வளோ அடிக்கிற உனக்கு வலிக்கலன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு பணம் கொடுத்து அடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் என்னை அடிக்கிறவங்கள போய் திரும்ப அடின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பணம் இல்லை, அதனால் அது இப்படி எனக்கு வர வரைக்கும் உன்னை நான் கூப்பிடுறேன், அப்போ எனக்கு பணம் வர வரைக்கும் அது வரைக்கும் நீ என்னை அடிக்கலான்னு அவருக்கு அடிக்க முடியாமல் அவரும் அங்கேருந்து போயிடுவார். அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா, இவருக்கு கால் பண்ணி அந்த 3 பேர் கொண்டு வந்து விட்டாங்களா, அவங்களுக்கு ஒருத்தருக்கு கால் பண்ணி அங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையன் வந்து இங்கேருந்து தப்பிச்சிட்டான், பவானி வந்து தப்பிச்சிட்டான், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னோடனே, அடப்போங்கடா அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிவிட்டு படுக்க போவார் பாருங்கள். இங்கே வந்து அந்த பையன் உட்காந்துருப்பான். அதாவது அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பான் அந்த பையன். வந்துட்டு இப்போ என்ன சொல்வான்னா, இப்போ என்ன கொல்ல போறியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதுக்கு அவசியம் இல்லை, இப்போ நான் அவனை அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது நான் அதை பண்ணியிருக்க முடியும், நான் அதை பண்ணுறதுக்காக அதை பேசுகிறதுக்காக வரல, நான் வந்து என்னை வாழ விடுன்னு கேட்க தான் இருக்கேன்னு, உன்னை வாழ விடுறதுனால எனக்கு என்னடா லாபம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். அதுக்கொன்னே அவர் என்ன சொல்வார்னா, ஒரு வாரம் என்ன நீ வாழ விட, அந்த ஒரு வார கடைசியில் உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவார். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அதோட இப்போ இவர் என்ன சொல்லிட்டு வருவார்னா, வாரம் இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், அதோட நான் வாரம் உனக்கு வந்து பணம் கொடுத்துட்டே இருக்கேன், எந்த வாரம் நான் உனக்கு பணம் கொடுக்கலையோ அன்றைக்கி நீ எனக்கு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவார். சரி போ அப்படின்ற மாதிரி அவரும் அனுப்பிடுவார். இப்போ அங்கே இருக்கிறதுல பழக்கத்தில் சில பசங்க இருப்பாங்களா, அந்த பசங்களெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அந்த லாரி போக்குவரத்து கொள்வது அந்த மாதிரிலாம் பண்ணுறது, அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்து அங்கே உள்ளவங்கள மிரட்டுறது, அப்புறம் அந்த லாரியை வைக்கிறது, அந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் பண்ணுவார். ஆனால் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அவர் ஆளாக மாட்டார். கூட இருக்கவங்க மட்டும் எல்லா பழக்கத்தையுமே வந்து நல்லா பழகி வச்சுருப்பாங்க. அப்போ இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைம் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய பணம் கொடுக்க
ஆரம்பிச்சிருவார். இப்படியே ஒவ்வொரு வாரமும் அவர் பணம் கொடுப்பாரு. அப்போ தான் இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்துட்டு இனிமேல் ஒரு இதுக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசி வச்சுப்பாங்க. அதே மாதிரி இவர் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருவார். இவங்களுக்கும் நிறைய அமௌண்ட் வரும். அப்போ என்ன சொல்லுவார்னா, என்ன இருக்கோ இல்லையோ பசங்களுக்கு எப்போவுமே அவங்க சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கணும், அதில் எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு நிறையா பணம் கொடுத்துருவாரு. இப்போ திரும்ப இப்போ இந்த வயசில் வெளியே வராரு. இதுக்கப்புறமும் அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்வார். இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ அவர் வந்து வளர்ந்துட்டார். இப்போ ஒரு வயசு பையன் மாதிரி வளர்ந்துட்டார். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இது வரைக்கும் அவன் வளர்ந்ததெல்லாம் போதும், வாரம் வாரம் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் இப்போ ரொம்பவே வளர்ந்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க வேண்டாம், இதுக்கப்புறம் அவன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இந்த இது மாதிரி இருக்குல்ல, சந்தையை குத்தகை எடுக்கிற மாதிரிலாம் ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு நிற்கிறதுக்கான இப்போ போட்டி வந்துடும். அதில் வந்துட்டு விஜய் சேதுபதி நிற்கலாம் அப்படின்னு சந்தைன்னு இல்லை, ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி பொறுப்பேற்றுக்கிற மாதிரி தலைவர் பதவி மாதிரி, அதுக்கு விஜய் சேதுபதி வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்றவுடனே அவனை இப்படியே விட்டோம்னா ரொம்ப வளர்ந்துருவான், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னொன்னே அந்த டைம் தான் அந்த வாரத்துக்கு உண்டான பணத்தை எடுத்துக்கிட்டு கொடுக்கறதுக்காக இப்போ அவர் வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களாம் சேர்ந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இது வரைக்கும் நீ எனக்கு பணம் கொடுத்ததெல்லாம் போதும், நீ ஏதாவது ரொம்ப வளர்ந்துட்ட போல இருக்கு, இதுக்கு என்ன பயம் போயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிட்டு வேற எங்கேயாவது ஊருக்கு போய் பொழைச்சிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, அது மாதிரிலாம் இல்லை, நான் இப்போ அந்த போஸ்டிங்கில் நிற்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். பாருடா, அந்த வயசில் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வாரம் உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்டவன் இன்றைக்கி எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் இந்த 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இங்கேருந்து நீ வெளியே போயிட முடியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டியா, இப்போ இந்த நிமிஷமே உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு விஜய் சேதுபதி என்ன சொல்வாருன்னா, விசுவாசத்துக்கும் பணத்துக்கும் உனக்கு மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு, வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, எல்லாரையும் கூப்பிடுவார். அதாவது அந்த 3 பேரோட ஆளுங்க தான் அங்கே சுற்றி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது நிறைய ஆளுங்க இருப்பாங்க, இவர் தனியாக தான் வந்திருப்பார். அவர் உடனே டக்குன்னு வந்து என்ன சொல்வார்னா, இதே இடத்துல இவங்க 3 பேரையும் இல்லாமல் ஆக்குறவங்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு அமௌண்ட் சொல்லுவார், 30 லட்சம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். உடனே வந்துட்டு எங்கே வந்து யாரை எப்படி பேச சொல்கிற அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே 40 லட்சம் அப்படின்னு டேய் அப்படி இப்படின்னு ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அந்த அமௌண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். அதாவது 10 தான் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் அப்படியே போயிட்டு 80 லட்சம் வரைக்கும் வந்துடும். 70 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு பேசவே மாட்டாங்க. அண்ணன் ஏதோ சொல்கிறாருல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு சப்போர்ட்டாகவே எல்லாரும் ஆயிடுவாங்க. டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி அவங்க 3 பேருமே இப்போ சொல்லுவாங்க, இவனை இப்படி அடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லும் போதும் அவங்கெல்லாம் வந்துட்டு 80 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை படுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் நீ இங்கே நான் கேட்டுக்கிட்டே யாரும் வராமல் போய் பார்த்துக்கிறேன் ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சிடுவார். மற்றவங்களாம் இவங்கள இது பண்ண அவங்க ஆளுங்களே அவங்கள முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. உடனே வந்துட்டு இப்போ இவர் என்ன செய்வாருன்னா, அவர் அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கும்போது நல்லா கையை குத்தி பழகிட்டார்ல, எல்லாரையும் குத்து தான் குத்துவார். அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், எல்லாரும் இதாகிடுவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இவரே அவரோட இதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த 80 லட்சத்தை இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டோமான்னு எல்லாரும் கேட்கும்போது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இவரோட டீமில் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இவர் இப்போ ஒரு டானாக மாறிடுவார். இப்போ இவர் வளர்ந்தார்ல, அந்த ஒரு வருஷம் அங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் அங்கே இருந்தே இவர் பயங்கரமான ஆளாக தான் ஆயிருப்பார். இப்போ அதே சீர்திருத்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பசங்க வந்துட்டு சின்ன தப்பு செஞ்சுட்டு உள்ளே வராங்க. ஆனால் வெளியே போகும்போது பெரிய தப்பு பண்ணுற மாதிரிலாம் எல்லாரும் மாறிடுவாங்க. இது தப்பு செஞ்சு திருத்துறதுக்காக தானே இங்கே வராங்க, இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் விசாரிப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கிறது சரி கிடையாது, திருத்துறதுக்காக தான் இங்கே வரணும் அப்படி இப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் வேறு மாதிரிலாம் மாறிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இங்கே ஒரு இதாக வழக்காக போயிட்டுருக்கும். அதோட இந்த சீன் இங்கே கட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது வந்து ஹீரோவை பற்றி சொல்லணும்ல, அதனோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் காட்டுவாங்க. இந்த காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக தான் ஹீரோ இருப்பார். இங்கே வந்துட்டு இங்கே உள்ள பசங்க வந்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த கூட வேலை பார்க்குற மற்ற ப்ரொஃபஸருக்காக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருந்தாலும் ஹீரோ வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் யார் பேச்சையும் கேட்காம அவரோட இஷ்டத்துக்கு அவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவர் படிச்சிருக்காரு, வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டோன்ற காரணத்துக்காக அவர் வச்சிருப்பாங்களே தவிர்த்து அவர் இதாக இருக்க மாட்டாங்க. அவர் இப்போ ஒரு பிரச்சனையில் வர மாட்டியிருப்பார். அதை வந்து இந்த பசங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர் எதுவும் செய்யலை, நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ தான் இதை பண்ணியிருப்பாரு, அவர் எப்படி பண்ணாரு அப்படின்றத இப்போ அப்படியே காட்டுவாங்க. அதாவது 2 பசங்க வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதோ பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பசங்க வந்து தப்பிச்சு இப்போ வேற இடம் போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க எப்படிலாம் போகிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த காலேஜ் பசங்களாம் வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிடுவாங்க. பேச ஹீரோ வந்து காலை கட் பண்ணிட்டு இருப்பார். என்னடா கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவரோட ஷூ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ மெதுவாக காட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த 2 பசங்கள கூட்டிட்டு தான் வருவாரு. இப்ப ஹீரோ அங்கேருந்து வந்து அந்த பஸ்ல ஏறி உள் பக்கமா வந்துட்டு இப்ப சண்டை போடுற மாரி இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஆட்டோல ஏறுவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு மெட்ரோ இருக்குல்ல அங்க போவாங்க. அதுக்கப்புறம் 2 வீலர்ல இந்த மாரி மாறி மாறி அந்த பசங்க போயிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் துரத்தி துரத்தி போய் புடிச்சு ஒரு வழியா அவங்கள அடிச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ஹீரோ தான் பண்ணியிருக்காரு. ஆனா வந்துட்டு நாங்க தான் பண்ணோம். ஹீரோ இதுலலாம் இன்வால்வே ஆகல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டா சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அங்க உள்ளவங்க வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. "இப்ப எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணேன்னு சொல்றீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்ற மாரி அந்த பசங்க எல்லாருமே சாதிப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் இந்த காலேஜுக்கு புதுசா புரொஃபஸரா வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு 3 வாரம் தான் ஆகியிருக்கும். "யார் அந்த ஜேடி?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய கதை அப்படின்ற மாரிலாம் மத்தவங்கலாம் சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவங்கள லாக் பண்ணி இவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறது அந்த மாரிலாம் இருப்பாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த வேலைலாம் செஞ்சிருக்கிறதுனால அவர இடையில சஸ்பெண்ட் வேற பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே இப்ப என்ன சொல்வாங்கன்னா, இப்ப கல்வி அமைச்சர் வரதா இருக்காருன்னவுனே, இப்ப என்ன அப்ப எல்லா புரொஃபஸரும் அங்க இருக்கணும்ல. அப்ப அந்த ஜேடியும் அவரும் ஹீரோவும் வரணும்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு கால் பண்ணி பார்ப்பாங்க. எடுக்கவே மாட்டாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தியேட்டர் வந்திருப்பாங்க. ஹீரோ வரலையே, அவன் வேலையா இருப்பான்னு நெனச்சு அவன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, சஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம கூட்டிட்டே வந்திருக்கலாமே. ஃப்ரீயா தானே இருப்பான். அவன் வேலையா இருக்கான்னு சொல்லிட்டு தானே அப்படின்ற மாரி பேசுவாங்க. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாரு. 6 மணிக்கு அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ரொம்ப அதாவது தன்ன தானே ரொம்ப இது பண்ணிக்கிற மாரி இருப்பாரு. அது மட்டும் தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எந்த அதில நம்ம உள்ள வேண்டாம். சரின்ற மாரி இப்ப இருக்கும். இவங்க வந்து எல்லாரும் கால் பண்ணும்போது கால் எடுக்கவே மாட்டாரு. உடனே இப்ப இந்த பசங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, நாங்க போயிட்டு அவருக்கு ரெடி பண்ணி கூட்டு வர வரைக்கும் உங்கள எல்லாரையும் வெயிட் பண்ணுங்க." அப்படின்ற மாரி இந்த பசங்க இங்க வருவாங்க. இங்க ஹீரோவோட ஃபோன வந்து அவர் எடுக்காம இங்க வேற ஒருத்தர் எடுப்பாரு. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, "அவர் தூங்குறாரு. அப்புறமா பேசு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வச்சுருவாரு. இங்க வந்து பசங்கள்லாம் இங்க கிளம்பி வந்துருவாங்க. இப்ப இங்க ஹீரோவ எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க. எழுப்பவே முடியாது. இங்க ஒரு பாட்டு வரும். வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அப்படியே அவர சோஃபாவோட தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அங்க வந்து வச்சுட்டு, அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு, அப்படியே இங்க ஹீரோ எந்திரிச்சு அப்படியே டான்ஸ் ஆடுறது, கொள்றதுமா இருக்கும். இப்ப கல்வி அமைச்சர் எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு புரொஃபஸருக்காக பசங்கலாம் இந்த அளவுக்கு இருக்காங்க. அவர் மேல இவ்ளோ பிரியமா இருக்காங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அவர் இந்த மேடைக்கு வந்து 2 வார்த்தை பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் எந்திரிப்பாரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டா வந்து ஆண்ட்ரியா இருப்பாங்க. அவங்க வந்து உன் ஷூவ பாருன்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 ஷூ வேற வேறையா போட்டு வந்திருப்பாரு. மரியாதையா உட்காரு இங்கேருந்து எந்திரிச்சு போகாத அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளவங்களும் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அவங்களும் சமாளிச்சுட்டு, இல்ல ஹீரோ அப்புறமா பேசுவாருன்ற மாரி சமாளிச்சுட்டு விட்டுருவாங்க அப்படியே இங்க. இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இப்ப ஹீரோவ பத்தி என்ன விசாரிப்பாங்க. என்னதான் பண்றாரு அவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அவங்க நெறைய விஷயங்கள் ஹீரோவ பத்தி சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மாரி கிளாஸ்லாம் எடுக்குறாரு. பசங்களுக்கு வந்து பிசிக்கலா அவரு டீச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாரி சொல்லும்போது வித்தியாசமா அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அவர் கிளாஸ் எடுக்கிற முறையே வேற மாரி இருக்கும். அவரு ஒரு ட்ரிக்ஸா வந்து சொல்லிக் குடுப்பாரு. பசங்களுக்கு அதாவது பிசிக்கலா எப்படி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், போணும், வரணும் அப்படின்ற மாரி நெறைய சொல்வாரு. அந்த மத்த பசங்கலாம் வந்துட்டு அப்பப்போ உங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா எனக்கு ஒரு லவ்வர் இருந்தான்னு சொல்லிட்டு நெறைய சினிமா கதைய வந்து அப்படியே இங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதையா அவர் சொல்லி சொல்லி விட்டுட்டு இருப்பாரு. அதாவது இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப டீச்சர் பாடம் எடுக்கும்போது பசங்கள வந்து இங்க தான் உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்க மைண்ட் வந்து வேற இடத்துல இருக்கும். அந்த மாரி இருந்தா லெசன் எடுக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆக்டிவிட்டி குடுத்துட்டே இருப்பாரு. கைய தூக்கு, கால தூக்கு, இந்த பக்கம் திரும்பி நில்லு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ற மாரி அவங்களுக்கு நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து அவங்கள ஆக்டிவாவே வச்சுட்டு இருப்பாரு. அதே மாரி வித்தியாசமா சொல்லிக் குடுக்குறதுனால பசங்களும் கொஞ்சம் கூட கவனம் சிதறாம கவனிச்சுட்டு இருப்பாங்க. அது அது கிளாஸ் முடியறது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அது வேற விஷயம். அதுக்கப்புறம் இங்க வந்து சீன் காட்டுவாங்க. இங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அந்த 3 பேர வந்து இப்ப விஜய் சேதுபதி இது மாரி பண்ணிட்டாரா, இங்க ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அவன அப்படியே வளர்த்து விட்டீங்க. இதே மாரி வளர்த்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அவன் இன்னும் இன்னும் வளர்ந்துகிட்டே போவான் அப்படின்னோனே, இப்ப அவர் கரெக்ட்டா அங்க வந்துருவாரு. இப்ப இந்த சங்க தலைவரா வந்து அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவர் வந்து அவருக்கு எதிரா இருக்கிறதுனால, அவர் அப்படியே நைஸா அவர்ட்ட பேசிக்கிட்டே வருவாரு. "தலைவரே போகாதீங்க தலைவரே, நம்ம தம்பி மாரி" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "உன்ன அப்புறம் பார்த்துக்கிறேன்டான்னு" அவர் திட்டிக்கிட்டே வேக வேகமா வெளிய போயிட்டே இருப்பாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அங்கேயே அவர் இறந்து போயிருவாரு. "பார்த்தீங்களா, இப்படிதான் தலைவர் வந்து இப்ப நான் அவர் கூடயே போயிருந்தா எனக்கு இதான் ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அங்கிருந்து கேஷுவலா கிளம்பியிருப்பாரு. இது எல்லாமே அவரோட ஏற்பாடா தான் இருக்கும். அடுத்து இப்ப ஹீரோ வேலை பார்க்குற காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ஸ் செலக்ஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "நான் இங்க வந்து ஜாயின் பண்ணியே 3 வாரம் தான் ஆகுது" அப்படின்னோனே, "பரவால்ல சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்பாங்க. அப்ப வந்து ஹீரோ கிட்ட ஏன் பேசவே மாட்றாரு? ஹீரோ கிட்ட கேளுங்கன்னோனே பார்த்தீங்கன்னா, அவர் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த எலக்ஷன் வந்து வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரியா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ வந்து ஒரு இதா இல்ல, உன்ன நீயே அழிச்சுக்கிற. அந்த பழக்கத்துலேருந்து வெளிய வா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நான் ஸ்டெடியா தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. சரி ஓகே. அவங்க நல்லா இந்த அம்புலாம் விட்டுட்டு இருப்பாங்க. அத வந்துட்டு, "நீ இத வந்து எடுத்துக்கோ. இதுலேருந்து நீ இந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுல நீ எங்க வேணா க விடலாம். இந்த குறி பார்த்து விடணும் அப்படின்லாம் இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டா கூட போதும். நீ ஸ்டெடியா இருக்க நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்த உடனே அம்பு விடுவார். அது நேரா மேல போய் மேல் பக்கமா நின்னு குத்திட்டு இருக்கும். அதோட எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க.
அப்போ அதோட ஹீரோ சொல்லி வற்புறுத்துறதுனால பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடாதது ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் வந்து நடத்தலான்ற மாரி ஆயிடும். இங்க வந்து டேஸ் காலேஜ் அதுவும் நடந்துட்டுருக்கும். ஈவினிங் காலேஜும் நடந்துட்டுருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்கல்ல 96ல நடிச்சிருப்பாங்கல்ல அந்த சின்ன வயசு கேரக்டர்ல அவங்க அவங்க ஒரு லீடராவும், இன்னொரு இதுல வந்துட்டு சாந்தனு இருக்காருல்ல, அவர் வந்து லீடராவும் நின்னுட்டுருப்பாரு. இப்போ இவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நிப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு இவர் கூட ஃபேவரா இருப்பாங்க. ஆனா சாந்தனு வந்துட்டு ஆப்போசிட் டீமா தான் இருப்பாரு. இப்போ 2 டீமுக்கும் சமாதானப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சேரவே மாட்டாங்க. ஏன்னா சாந்தனோட அப்பா வந்து கொஞ்சம் ரவுடிசம் அந்த மாரி பண்றவரா இருப்பாரு. அதோட இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிரும். இப்போ ஓட்டும் முடிஞ்சு இப்போ யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சு நடந்துட்டு இருக்கும்போதே, சாந்தனு அவங்க அப்பா கிட்ட என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னா, அந்த பொண்ணு மட்டும் ஜெயிச்சுட்டானா அவள இது பண்ணிடணும், அது பண்ணிடணுன்ற மாரி பேசி வச்சிருப்பாரு. அவங்களும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஆளெல்லாம் ரெடியா அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ரிசல்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இவங்க தான் வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் அவங்ககிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கர கோவத்துல இருப்பாரு. அங்க அவங்க அப்பா கிட்ட அந்த அடியாளுங்கலாம் கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த மாரி தம்பி தோத்துட்டாரு, அந்த பொண்ணு தான் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவள அங்கேயே இது பண்ணிடுங்க அப்படின்ற மாரி அவரும் சொல்லிருவாரு. இப்ப இந்த பொண்ணு வந்து இங்க பேச வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து உங்களோட அந்த ஹீரோவோட காப்ப கேட்டு அத வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இவர்ட்ட வந்து பேசும். அதுவும் என்ன சொல்லும்னா, நான் நாமினேஷன் பண்ணப்பவே உன்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு நெனச்சேன். வாழ்த்து சொல்லணும்னு நெனச்சேன். நீ தான் பண்ணவே இல்ல. இது வந்து இப்ப நான் ஜெயிச்சிருக்கிறது வந்து வெறும் 60 ஓட்ல தான். 60 ஓட்டுன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நானும் நீயும் ஈக்குவலா தான் இருக்கோம். நீ வந்து காலையில உள்ள காலேஜ பாரு, நான் வந்து ஈவினிங் காலேஜ் அந்த மாரி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். 2 பேருமே வந்து லீடர் தான் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லவும், அவருக்கும் ஒரு மாரி ஆயிடும். டக்குன்னு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு 2 பேரும் இப்ப சமாதானம் ஆயிடுவாங்க. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கலாம் இருக்காங்கல்ல, ஆள் அனுப்புன பசங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "என்னண்ணே அவர்ட்ட அந்த பொண்ணுகிட்ட போய் சமாதானம் பேசிட்டு இருக்கான் தம்பின்னோனே, அவன வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. அவன் ஏதாவது பேசுனானா அவனையும் மிரட்டுங்க. அந்த பொண்ண இல்லாம பண்ணிடுங்க." அப்படின்ற மாரி அவர் ஈஸியா சொல்லிடுவாரு. இப்ப இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஓகேவா ஆயிடுவாங்க. ஆனா அந்த பசங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, வலுக்கட்டாயமா வந்துட்டு அ சாந்தனு வந்துட்டு கார்ல ஏறி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா, இப்ப அவங்க சண்டை போட போறாங்கல்ல, அந்த பசங்கள்லாம் உள்ள வந்திருக்காங்கல்ல, அடிக்கிறதுக்காக அந்த மாரி பசங்கலாம். இப்ப ஹீரோ கிட்ட இருக்க பசங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "அவள நம்ம தனியா அனுப்பியிருக்க கூடாது. பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்னோனே." இந்த பசங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, இப்ப இவரும் ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொல்ல, "அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. நாங்க பார்த்துக்குறோம். அவ கூட விட்டு குடுத்துட்டாப்பா." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அவ பிச்சை போட்டதுல நீ இது இருக்க போறியா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இவரு மிரட்டி திட்டிருவாரு. இவங்களும் வலுக்கட்டாயமா அவர மிரட்டி காருக்குள்ள உட்கார வச்சு, காரையும் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, "நான் பேசினேன். அவன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான்னு" இவங்களும் ரொம்ப இதா சொல்லிட்டே இருப்பாங்க. சரி எல்லாம் கிளம்புறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்திருக்காங்கல்ல பிரச்சனை பண்ற அவங்கலாம் வந்து ஐடி கார்ட போட்டுக்கிட்டு, அவங்களும் ஸ்டூடண்ட் மாரியே வந்துட்டு, இப்ப 2 டீமா பிரிஞ்சு நின்னுகிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பசங்களையும் மேல மேல கை வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்ப ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும். இங்க இருக்கிற பசங்க வந்துட்டு, அ என்ன இப்படிலாம் பிரச்சனை பண்றாங்களே அப்படின்னா, பசங்கலாம் எல்லாருமே சொல்லு பேச்சு கேட்கிறவங்க தான். இவருக்கு ரொம்ப சப்போர்ட். ஏன்னா இப்படி நம்ம பேச்ச மீறி இப்படி சண்டை போடுற மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது, இப்போ ஒரு பையன் ஓடி வந்துட்டு ஃபோன வந்துட்டு ஹீரோட்ட குடுப்பான். அப்பதான் வந்து சாந்தனு வந்து அந்த கால்ல பேசுவாரு. என்னன்னா, "எங்க அப்பா கிட்ட அந்த மாரி முன்னாடி சொன்னேன். இப்ப நான் வேணான்னு சொல்ல கேட்காம இந்த மாரி பிரச்சனை பண்றதுக்காக இது பண்றாரு. காலேஜ்ல உள்ள பசங்க பாதி பேர் வந்துட்டு நம்ம பசங்களே கிடையாது. வெளிய இருந்து வந்தவங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் சொல்லிருவாரு. சொன்ன உடனே இப்ப ஹீரோவுக்கு புரிஞ்சிரும். அவரு தான் வேற மாரி தானே டீச் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு அந்த கோட் வேர்ட் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வேற மாரி ரோபோ மாரி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி எல்லாருமே ஒதுங்கிருவாங்க. கரெக்ட்டா இங்க சண்டை போட வந்தவங்க எல்லாருமே தனியா தெரிவாங்க. அப்ப ஹீரோவுக்கு அது ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. போட்டு எல்லாரையும் போட்டு அடி அடின்னு போட்டு சாத்தி எடுத்துருவாரு. திரும்பவும் காலேஜில பிரச்சனை அப்படின்றதுனால, இப்ப எல்லா ப்ரொஃபஸரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "ஹீரோ இங்க இருக்கவே கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் எதுக்கு சார் இனிமே இங்க இருக்க போறேன். நான் இனிமே இந்த காலேஜ் விட்டே போறேன்." அப்படின்ற மாரி அவரும் சொல்வாரு. உடனே நாசர் என்ன சொல்வாருன்னா, அவரு தான் முக்கியமான முடிவுலாம் எடுக்க வேண்டியதா இருப்பாரு. அவர் சொல்வாரு, நம்ம பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கார்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதோட என்ன பண்ணுவாருன்னா, "நீ கொஞ்ச நாளைக்கு நீ கேட்ட மாரி 3 மாசம் வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னோனே." "நான் எங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்?" அப்படின்னோனே, "எனக்கு லெட்டர் எழுதியிருக்கியே, சைன் கூட பண்ணியிருக்கியே." அப்படின்னோனே, "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே புரியாது. "ஆமா, அதுவும் சீர்திருத்த பள்ளிக்கு போறதா சொல்லியிருக்க. நீ அங்க இருக்கிறது தான் சரி வரும். கொஞ்ச நாளைக்கு நீ அங்க இரு." அப்படின்ற மாரி ஹீரோவ சொல்லும்போது, "நான் இதெல்லாம் அப்ளை பண்ணவே இல்ல. உங்கள்ட்ட நான் எதுவும் சொல்லவே இல்ல. யார் பண்ணதுன்னு பார்த்தா, அவர் ஹீரோக்கு தெரியவே தெரியாது." "அப்ப யார் உன் சைன போட்டு வேற நீ குடுத்துருக்க. அதனால நீ சொன்ன மாரி நீ அங்க இரு. 3 மாசம் வேணா நீ இங்கேயும் அப்பதான் உன்னோட அரும வந்து இங்க இருக்கவங்களுக்கும் புரியும்." அப்படி இப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோவும் சரி வழி இல்லாம, அதாவது என்ன சொல்றது, இங்கேயும் இப்படிதான் இருக்கு. நம்ம பேசாம அங்கேயாவது போவோமே அப்படின்ற மாரி ஒரு ஜாலியா தான் எடுத்துப்பாரு. அவருக்கு எந்த பொறுப்பு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கணும் லைஃப் அப்படின்ற மாரி ஹீரோவும் நினைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ இப்ப இங்க வரப்போறாருல, அந்த இடத்த பத்தி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வருவாரு. அப்ப வந்து ஹீரோட்ட வந்து கொஞ்சம் பில்டப்லாம் குடுத்து அந்த இடத்த பத்தி உங்கள்ட்ட சொல்லணும், அங்க இருக்கவங்கள பத்தி உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "நான் கண்ணாடி போட்டுக்கலாமான்னு?" கேட்பாரு. ஏன்னா போட்டுக்கோங்கன்னு அவரும் சொல்லுவாரு. இப்ப ஹீரோ கண்ணாடி போட்டுக்கிட்டாருன்னா, தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் உட்காந்து கேட்கிற மாரி கிடையாது. அது அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. இதே மாரி போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவாரு. இவர் தூங்கிட்டு இருப்பாரு. அங்க உள்ளவனுங்கலாம் மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்டவங்க யாருமே நார்மலாவே இருக்க மாட்டாங்க. வெளிய இருந்து அவங்களுக்கு எப்படிதான் உள்ள வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவனுங்க.
அங்கெல்லாம் ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இந்த வயசு பசங்கள் மேலே வந்து கையை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அதையும் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ரொம்பவே மாறி போய் கிடக்குறாங்க. அங்கே இருக்கிறது ரொம்பவே ரிஸ்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். இவர் பதிலே சொல்ல மாட்டார். அப்போ இந்த டீ வைக்க வந்த பையனுக்கு தெரியும் இவர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரை எழுப்பி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அப்போ உண்மையிலேயே நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு கேட்கவும், ஆமான்றவர். ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் என்ன சொன்னார் அப்படின்றதே ஹீரோ கேட்கவே இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் புதுசாக ஒரு வாத்தியார் வராரு அப்படின்ற இந்த இடத்துக்கு தகவல் வந்துடும். உடனே எல்லாரும் வந்துட்டு அவரை வந்து கலாய்க்கணும், அவர் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்களாம் இருப்பாங்க. இங்கே தான் அர்ஜுன் தாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னடா இப்படி அவரை பற்றி தப்பு தப்பாக பாட்டு பாடுறது, போர்டில் கிறுக்கி வைக்கிறது அப்படிலாம் இருக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நான் பாடம் எடுக்கலாம் வரல, உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ ஏதாவது கிளாஸ் எடுக்கணுமான்னு கேட்பாரு, வேணான்ருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அதான் நல்லது அப்படின்ற மாதிரி, இந்த இடத்துல சுத்தம் பண்ணவே மாட்டீங்களாப்பா, அதான் வருஷத்தில் இத்தனை பிறந்தநாள் வருது, இவ்வளோ ஃபங்க்ஷன் வருது, இந்த இடத்த ஏன்டா இப்படி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாங்கள் வேறு மாதிரி வத்தியார் நினச்சோம், நீ வேறு மாதிரி ஆளாக தான் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு. சரி இனிமேல் நம்ம செய்கிற வேலைக்கெல்லாம் அவர் தலையிட மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. அதில் 2 அண்ணன் தம்பி பசங்க மட்டும் இருப்பாங்க. அந்த பசங்க மட்டும் இந்த ஹீரோவோட நம்பருக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் எடுக்கவே மாட்டார். அந்த பசங்களோட நம்பர் கிடையாது, அது வந்து அர்ஜுன்தாஸ் இருக்காருல்ல அவரோட ஃபோன்லேருந்து இவர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து 6 மணிக்கு மேலே தான் வேறு மாதிரி இருப்பார். அந்த பசங்க வந்து மறைஞ்சு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் எடுக்கவே இல்லைன்னு 2 பசங்களும் அழுதுகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து இப்போ இவர் இருக்காருல்ல பவானி இருக்காருல்ல விஜய் சேதுபதி, அவருக்கு வந்து தெரிய வந்துடும். அந்த 2 பசங்களையும் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஏன் ஃபோன்னு தெரிஞ்சு எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்தாஸ் போட்டு கொடுத்துருவாரு. அங்கே உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ 2 பேரையும் பிரியாணி சாப்பிட சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு அந்த பசங்க சொல்லுவாங்க. சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவர் அதட்டும் போது அந்த பிரியாணியோட பீஸ் கீழே விழுந்துரும். இப்போ டக்குன்னு வந்து பவானி என்ன சொல்வாருன்னா, இதே இடத்துல சாப்பாடுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், சாப்பாட்டை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆளுங்களை ஒரு அடியை போட்டுருவார். அதோட அந்த லெக் பீஸை வந்து கழுவி அவர் சாப்பிடுவார். பிரியாணியில் லெக் பீஸ் கிடக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப அது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட அந்த பசங்களும் பயந்துட்டு சாப்பிடுவாங்க. அதோட இப்போ என்ன சாப்பிட்டு முடிச்சோன்னு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவார். வாங்கிட்டு அந்த பசங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அண்ணன் வந்து பிக் பாக்கெட் கேஸில் தான் நாங்கள் உள்ளே வந்தோம், எனக்கு பசிக்குதுன்னு தான் அப்படி பண்ணா, இப்போ வெளியே போகிறதா இருக்கும். ஆனால் அந்த அர்ஜுன் தாஸுக்கு அவர் வந்துட்டு எங்களை வேறு கேஸ்லலாம் வந்து ஜெயிலுக்கு அப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அழுவாங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, நீங்கள் அப்படி செய்கிறது தப்பாக இருந்தது, இவனுங்க செய்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சென்டிமெண்ட்டான ஒரு ஆளாச்சா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நீ எப்போ மாஸ்டருக்கு கால் பண்ண, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் கேட்கவும் அந்த பசங்க அப்படியே அழுதுகிட்டே நிற்பாங்க. அதோட சாப்பாடு போதும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, என்னை மன்னிச்சு விட்டுருனே, நாங்கள் உங்கள் தம்பி மாதிரி சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கும்போது, சின்ன பசங்களை தான்ப்பா மன்னிச்சு விடவே கூடாது, என்னையும் சின்ன பசங்கன்னு நினச்சி தான் விட்டாங்க, இப்போ நான் எப்படி வந்து நிற்கிறேன் பற்றியா, அதான் பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்னை ஏதாவது பண்ணிவிட்டு உன் தம்பியை காப்பாற்றிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபோனும் தெரிஞ்சு அவனை எடுத்தாங்களா, அது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவரை போட்டு மிரட்டிட்டு இருப்பார். அதுக்குள்ளே அந்த பசங்க வந்து தம்பியை போன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான், அவன் உன்னை விட்டு போக மாட்டான். அந்த பையன் நின்று அழுதுகிட்டே இருப்பான். உடனே இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த சாப்பிட்டு போட்டார்ல அந்த லெக் பீஸோட இதை எடுத்துகிட்டு அடிக்க போவான். அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அடிச்சிருவார். அந்த 2 பசங்களும் இறந்து போயிடுவாங்க. இப்போ மறுநாள் இவர் ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஒருத்தர் வந்து எழுப்புவார், எந்திரிங்க சார், என்ன இப்படி தூங்குறீங்க, கேஸ் ஆகிடுச்சினோன்னு இருப்பார். ரொம்ப குளுக்காத பையன்ச்சு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ அதை தூக்கிக்கிட்டு இங்கே வரைக்கும் வருவார். என்னன்னு இப்போ வரைக்கும் அவருக்கு விஷயமே தெரியல. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கண்ணாடியை கழட்டிட்டு பார்ப்பாரு. 2 பசங்களையும் வந்துட்டு அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன அதுனே அவருக்கு புரியாது. இதுக்கு என்ன ஆச்சு, ஏன்னா இவரோட இன்சார்ஜ் அந்த மாதிரி தானே இருந்தது. அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும், இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவரை எதிர்பார்க்காததுனால இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும். அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு பேசுவாங்க, உன்னை நான் தான் இங்கே வந்துட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உன் கையெழுத்தை போட்டு உன்னை இங்கே அனுப்புனதே நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாத ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், நீ இங்கே இருக்கும்போது அந்த காலேஜ் பசங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது, அவங்களுக்காக எல்லாமே செய்கிறேன், அதனால் இந்த இடத்துல நடக்கிற அநியாயத்தில் நீ தட்டி கேட்ப, அவங்கள காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனை அனுப்பினேன். இங்கே ஒரு இதுக்காக ஒரு வேலையை நான் வந்திருக்கும் போது அந்த 2 பசங்களையும் நான் பார்த்தேன், அவங்கள என்னால் காப்பாற்ற முடியல, உன்னால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த 2 பசங்க உயிரோடையாவது இருந்திருப்பாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு உண்மையாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா, அப்புறமா ஹீரோவையும் உள்ளே வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. இப்போ சாராக இருக்கிறதுனால மரியாதையாக பேசுறேன்னு சொல்லிட்டு அவரையும் உள்ளே வச்சிருப்பாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அழுதுகிட்டு இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே அங்கே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு ஒன்று அவர்கிட்ட கிடைக்கும்.
அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பவானி இருக்கார்ல, அவர வந்து இவர் கூப்ட்டுருப்பாரு. இங்க கூப்ட்டுருக்கும்போது பேசும்போது பார்த்தீங்கன்னா, மழை வர மாரி அவர் வேற ஏதோ விஷயத்த பேசுவாரு. அதாவது இந்த இதில வந்துட்டு, "நீ இதில நிக்கணும் அப்படின்னு தலைவரா நிக்கணும்னு நெனைக்கிற. நெறைய பேர இதுக்காக நீ பண்ணி முடிச்சுட்ட. இதுக்கு மேல உன்ன விட்டேன் அப்படின்னா, நீ என்னையும் தலையிலயும் கை வைப்ப. அதனால உன்ன இங்க முடிச்சிரலான்னு இருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, என்ன இது சொல்ற ஒருத்தன் இப்படி பண்ணும் அப்படின்றதுக்காக அவன அழைச்சு, அவனுக்கு இந்த மாரி நல்ல விதமா பேசி சொல்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்பாரு. அவர் பேசிட்டே இருக்கும்போது, "மழை வர மாரி இருக்கு. டீ சாப்பிடலாமான்னு?" கேட்டு டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு நார்மலாவே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்க மாரி இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அத எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அது ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, அந்த பையன் இந்த 2 பசங்க இருக்காங்களா, அந்த பசங்க அவங்களோட பேர போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு தான் எங்க அண்ணன் வந்து பிக் பாக்கெட் அடிச்சான். அந்த கேஸ்க்கு தான் உள்ள வந்தோம். இங்க வந்தா நெறைய கெட்ட பழக்கம்லாம் பழகுறாங்க. இங்க இருக்கவே எங்களுக்கு பிடிக்கல. எப்படியாவது வெளிய போயிடலான்னு பார்த்தா விடமாட்டேங்கிறாங்க. அப்பப்போ வாயில ஏதோ ஒரு பவுடர் அந்த மாரிலாம் வைக்கிறாங்க. அது வைக்கும்போது பல்லெல்லாம் நடுங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இப்படி எப்படியாவது காப்பாத்திருங்க அண்ணன், சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எழுதியிருப்பாங்க. அத எங்க அம்மா தனியா இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கணும் அப்படி இப்படி அந்த பசங்க எழுதியிருப்பாங்க. அத படிக்கிற அந்த மாரி ஹீரோயின் பேர சொல்லிட்டு, அவங்க தான் உங்கள நீங்க வந்தா இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க, கொண்டாங்கன்ற மாரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த லெட்டர்ல. இத பார்த்தோன ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி அசால்ட்டா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு அதே டயலாக் இங்க சொல்லுவாரு. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ என்ன முடிச்சுட்டு, நீ உன் இடத்தையும், உன் ஆளுங்களையும் நீ காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவரும் இவர அடிக்க வருவாரு. அதே மாரி இங்க அடிக்க வரும்போதே இவரும் வந்துட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சு, அடிச்சு எப்பவும் போல அவர் எப்படியே ஒரு ஸ்டைலா தான் அந்த படத்துல அடிச்சுட்டு இருப்பாரு எல்லாரையுமே. அந்த கையாலே இப்படி குத்தி, குத்தி அந்த மாரி தான் ஒரு மாரி ஸ்டைலா அடிப்பாரு. அப்படியே இங்க முடிச்சு விட்டுருவாரு. அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சுரும். மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா, அந்த கையில அப்படியே அத கழுவிட்டே உட்காந்துருப்பாரு. அப்ப இங்க வந்துட்டு இவரு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ண உடனே, "நீ யாரு என்னன்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நீ பசங்கள வச்சு நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்ன நான் நேர்ல வந்து பார்க்குறேன்டா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. அப்ப பவானி இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, இது நான் சொல்லப் போறது உனக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனாலும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ அம் வெயிட்டிங்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அதே சமயத்துல இங்க பவானி என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களோட ஆளுங்கள வந்து இங்க அனுப்பியிருப்பாரு. இங்க அனுப்பி போலீஸ்காரங்க கிட்டயே வந்துட்டு பேசிட்டு, ஹீரோவ ஏதாவது இங்கேயே பண்ணி முடிச்சிடணும்னு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய பேர் வரும்போது, இப்ப அந்த போலீஸ்காரங்க கேட்பாங்க, "என்னடா ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு என்னடா இவ்ளோ பேர் வரீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "நீ தள்ளிட்டு வேலைய மட்டும் பாரு" அப்படின்ற மாரி அவங்களும் இப்படி தான் பேசுவாங்க. பேசிட்டு இப்ப உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ உட்காந்து அழுதுட்டே இருப்பாரு. "என்னடா லெட்டரு? லவ் லெட்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர கிழிச்சிடுவாங்க. அது உடனே ஹீரோக்கு வந்து டக்குன்னு கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துருவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு வருவாரு. அந்த சீர்திருத்தப்பள்ளி இருக்குல்ல, அங்க வருவாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லார்ட்டயுமே விசாரிப்பாரு. அந்த 2 பசங்கள பத்தி விசாரிக்கும்போது, ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே மட்டும் என்ன சொல்வாங்கன்னா, "அவனுங்க ரொம்ப மோசமானவங்க சார். அவனுங்களுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது." அப்படி இப்படின்னு அந்த 3 பேர் மட்டும் அதே மாரி சொல்லுவாங்க. இன்னொரு 3 பேர் வந்து அந்த பசங்கள பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்க. அது யாருன்னா, ஒரு வார்டனா இருப்பாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தவங்க வந்து அந்த சமைக்கிறாங்கல்ல, அந்த பாட்டியா இருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்து தங்கமான பசங்க சார் அவனுங்க. அவனுங்க அந்த மாரிலாம் தப்பு பண்ற ஆளுங்களே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் சொல்லுவாங்க. அவங்க 3 பேரும் சொல்றதும், இவங்க 3 பேர் சொல்றதுமே ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப வந்துட்டு அந்த தப்பா சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு, "பவானி யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே, "பவானியா? அப்படிலாம் யாருமே எங்களுக்கு யாருன்னே தெரியாது. தேவையில்லாத விஷயத்த தலையிடாதீங்க. உங்க வேலைய மட்டும் பாருங்கன்ற" மாரி 3 பேர் சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதோட ஹீரோவுக்கு வந்து இப்படியே விட்டா சரி வராது. இத நம்ம திருத்தணும் அப்படின்ற மாரி அவர் நினைக்க ஆரம்பிச்சுருவாரு. அதோட இப்ப நல்லதா சொன்னாங்கல்ல, அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, உள்ள வெளிய இருந்து எப்படிதான் வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. எல்லாருமே மோசமானவனுங்க. எல்லாருக்கும் எந்த பழக்கம் இல்லாத பழக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் மூழ்கி போய் கிடக்குறானுங்க. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கானுங்க. அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரூல் புக்ல வந்துட்டு அவங்க மேல கை வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சுக்கிட்டே கை வைக்கக்கூடாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பையும் பண்றானுங்க. இவனுங்கள என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்ப நம்ம வேற மாரி தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நெனச்சிட்டு இருப்பாரு. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இஷ்டத்துக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் உள்ள ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் வரமாட்டாங்க. அப்புறம் டக்குன்னு எல்லாரையும் அசெம்பிள் ஆகணும்னு சொன்னோனே எல்லாரும் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஹைட் வைஸ்ல நில்லுங்க. குள்ளமா இருக்கவங்க முன்னாடி, ஹைட்டா இருக்கவங்க பின்னாடி அந்த மாரி நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரும் நிக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாரி உயரத்த வச்சுலாம் பார்க்கக்கூடாது. வெயிட்ட வச்சு தான் பார்க்கணும். என்ன தப்பு செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வெயிட்டா வந்திருக்கோன்றத தான் பார்க்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசும்போது ஹீரோக்கு கோவம் வரும். என்ன அடிக்க போறியா? அடிக்கக்கூடாது. ரூல் புக்ல இருக்கு தெரியும்ல அப்படின்னு அங்க உள்ள அந்த 3 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பா சொல்றாங்களா அவங்க 3 பேரும். பசங்க மேலலாம் கை வைக்கக்கூடாது சார். ரூல் புக்லயே இருக்கு. அப்படி இப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. உடனே இந்த பசங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாவது வாத்தியாருக்கு பயந்த மாரி நடிங்கடா. பாவம்ல அவரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ரொம்ப அதிகமாவே பேசுவாங்க. அதாவது அவங்க பேசுறதெல்லாம் செம்ம கோவம் வர மாரி தான் இருக்கும். பேசுறதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அடிக்கக்கூடாது. ரூல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படியே ஹீரோ என்ன செய்வாருன்னா, பேசுறதெல்லாம் பேசட்டும்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுட்டு இருப்பாரு. அதோட அவர் என்ன பண்ணுவாருன்னா, பெரிய அந்த லத்தி மாரி இருக்கும்ல,
அந்த குச்சியை எடுத்துப்பார், கையில் எடுத்துகிட்டு போய் கேட்டை போய் மூடுவார். என்ன வாத்தி அடிக்க போறியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி இப்படி அதே டைலாக்கை திரும்ப திரும்ப அந்த பசங்க சொல்லுவாங்க. இவர் கூலாக என்ன பண்ணுவார்னா அந்த கேட்டை மூடி விட்டுட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா இந்த 3 பேர் இருக்காங்களே அவங்கள வந்துட்டு பசங்களை தானே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருங்களை போட்டு சாத்தி எடுப்பாங்க. அந்த பசங்கள்லாம் இவங்களை என்ன சார் என்ன எங்களை அடிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க 3 பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் செம்ம அடி விழும். நல்லா அடி உழுவுற அடியை பார்த்தோன்னா அந்த பசங்க மிரண்டே போயிடுவாங்க. அதோட இவர் திரும்பி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஹைட் வைஸ் கரெக்டாக நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு வழிக்கு வந்துடுவாங்க. அதோட இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா அடுத்தது எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் தலையில் உள்ள முடியெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள முடியெல்லாம் வெட்டி அவங்கள தலைமுடியை வெட்டுறது, நெகத்தை வெட்டுறது, அவங்கள வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறதுன்ற மாதிரி டோட்டலாக எல்லாரையும் மாற்றுவார். இது யாருக்கும் விருப்பமே இருக்காது. அதனால் ஹீரோ மேலோட பயத்தில் எல்லாரும் மாற்றி மாற்றி இது பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணி அவங்க பல்லில் அந்த கெட்ட பழக்கத்தினால பல்லெல்லாம் கரை பிடிச்சி கிடக்கும். அந்த பல்லெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அவங்க பண்ணி முடிச்சதுக்கு உடனேவே அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா சரி சரி அடுத்த மாதமும் திரும்ப வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக பேசிட்டு போவாங்க. ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் அவர் இதெல்லாம் பண்ணுவார். அர்ஜுன் தாஸ் ரொம்ப திமிரிட்டு அவர் எதுவுமே செய்யாமல் இருப்பார். அவர்கிட்ட வரும்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவராக அந்த ட்ரிம்மர் இருக்குல்ல அதை வச்சு அவரோட தாடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுன் தாஸ் இருக்கால் அவருக்கு செம்ம கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணிடுவார்னா வெளியே இருக்க ஆளுங்க இருக்காங்களா பவானி கிட்ட சொல்லி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிடுவார் ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக. இது வந்து ஹீரோக்கு தெரியாது. அவர் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி முடி வெட்டுறது கொள்றது மாதிரி இருக்கும்போது நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை தான் காட்டுவார். அங்கேருந்து ஆளுங்க வந்து பசங்களோட பசங்களாக கலந்துருவாங்க. கலந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற அந்த நல்ல பசங்களை அவங்கள போட்டு அடிக்கிறதா அப்படி இப்படின்ற மாதிரி இங்கே பெரிய அடிதடி சண்டையே ஆரம்பிச்சிடும். அதோட இப்போ ஹீரோ வந்து பார்க்கும்போது சண்டை பெருசான உடனே நம்ம பசங்க எல்லாரையும் உள்ளே வச்சிருங்க பூட்டிருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற வார்டன்ட்ட கேட்பாங்க அங்கே எத்தனை பசங்க இருக்கான்னு கேட்டால் நம்ம பசங்க எல்லாருமே கரெக்டாக இங்கே இருக்காங்க, அங்கே உள்ளவங்க வந்து வெளியே இருந்து வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை வந்துட்டு இது பண்ணுறது அது பண்ணுறதுமா அவரை வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து சண்டை வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களையும் அவர் ஓரளவுக்கு அடி வாங்கினாலும் எல்லாரையும் முடிச்சு கட்டிடுவார். ஆனால் இதே மாதிரி இருந்தால் சரி வராது, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. அதோட அங்கே இருக்கவங்கள்ட்டையும் செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த உள்ள பசங்களுக்கான வயசு என்ன அதெல்லாம் செக் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க சொல்லி வச்சிருப்பாரு ஹீரோ. அதனால் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இப்போ நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியேந்து வந்தாங்களே அவங்க வந்துட்டு ஹீரோவையும் அடிக்க வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோ கிட்ட யாரெல்லாம் நல்ல விதமாக சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் அடிப்பாங்க. அதாவது இந்த கேன்டீன் நடத்துகிறாங்களோ அந்த பாட்டி அதுக்கப்புறம் அந்த வார்டன் எல்லாரையுமே வந்து அவங்கெல்லாம் வம்படியாக போய் அடிச்சு போட்டு போயிருப்பாங்க. இது ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே இவங்க பண்ண வேலை தான், அதாவது பவானி பண்ண வேலை தான்ன்றது நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த குட்டி பையன் இருக்கான்ல அதில் ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பான், அவனும் ஃப்ரெண்டும். அதனால அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா கையை ஒரு மாதிரி இது பண்ணி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவனுங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். இப்போ ஹீரோக்கு பசங்க அவனுங்க மேலே கையும் வைக்க முடியல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ ரொம்ப நேரத்துக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் சோகமாக உட்காந்துருப்பான். இப்போ ஹீரோ வந்து பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்வான்னா இப்போ அவனுங்க வந்து போட்டிக்கு கூப்பிட்றாங்க, அதாவது பெரிய பசங்க அவங்க வந்து கபடி விளையாட இந்த சின்ன பசங்களை கூப்பிட்றாங்க. அப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து அவங்களுக்கு எடுபடியாக இவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லுவார். இதெல்லாம் தடவைக்கு நடக்கதான் சார் செய்யுது, இந்த மாதிரி பெரிய பசங்களோட விளையாடணும், அவனுங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க எங்களை அப்படின்னு பயம் தான் வந்து அதாவது அடித்து பயத்தை ஏற்படுத்துறது நம்மளை பார்த்த உடனே பயத்தை ஏற்படுத்துறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உடனே இப்போ அந்த பையன் என்ன செய்வானா ஹீரோட அந்த காப்பு இருக்குல்ல அதை போட்டுட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போதே அங்கேருந்து அர்ஜுன் தாஸ்லாம் கத்துவார், இப்போ நீயா வெளியே வரியா நான் உள்ளே வந்து தூக்கிட்டு வரட்டுமா அவனு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். உடனே இவர் கிளம்பி போக சொல்லவும் இவர் வந்துட்டு இருப்பார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு கால் வரும். அதாவது அவங்க டாக்டர் அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு 21 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான், யாருமே 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். தோற்றத்தில் பார்க்க எல்லாம் சின்ன பசங்க மாதிரி தெரியுறாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே வயசு வந்து கரெக்டாக ஏறின வயசு தான் அப்படின்றவங்க ஹீரோக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டுட்டே இருக்கும். இவர் ஹீரோவோட காப்பை போட்டுட்டு வேகமாக வந்து நிற்கும் போது அவன் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னை அடித்து உன்னை தோற்கடிச்சிருவான்றதுனால தான் அவன் கையை அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு இங்கே இருக்கவங்க யாரை வேணா நீ கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் சொல்லுவார். நான் யாரை வேணா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ஹீரோவை கூப்பிடுவான். இப்போ ஹீரோ வந்து என்ட்ரி ஆவார். போதே இவங்க தான் சொல்லியிருப்பாங்க அவங்க பசங்களுக்குலாம் வந்து 18 வயசு 16 வயசுலாம் கிடையாது, அவங்களுக்கு வயசு கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான சமயம், கபடி விளையாட்டு மூலியமாக தான் இவங்க மேலே கை வைக்க முடியுன்ற மாதிரி பிளான் பண்ணிடுவார். இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்துட்டு இப்போ வாண்டடாக என்ன வாத்தி ரூல்ஸ்லாம் தெரியல, இங்கே ரூல்ஸே வேறு, அதாவது தொட்டாலாம் அவுட்டு கிடையாது, அந்த கோட்டை தாண்டி அவங்கள தூக்கி வெளியே வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹீரோவும் வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள எடுத்த உடனே இந்த சின்ன பசங்க மேலே வந்துட்டு அந்த பசங்கள ஓங்கி அறையிறது, விளையாட்டுலயே அப்படிலாம் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் அந்த டீம் இருப்பாங்க. இப்போ ஹீரோ இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு எல்லாரையும் செம்ம அடி விழும். அப்படியே பலார் பலார்னு அற விழும். அவன் உண்மையிலேயே அடிக்கிறான்டா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. சின்ன பசங்க கையவா முறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தருக்கும் அடி பயங்கரமாக நல்லா இந்த விளையாட்டு மூலியமாகவே நல்லா கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு எல்லாரையும் அந்த கட்டத்தை விட்டு தூக்கி தூக்கி போட்டுருவார். எல்லாரும் அவுட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த டீம் ஜெயிச்சிடும். இன்னொரு தடவை பசங்க மேலே கை வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுவாங்க. இப்போ அவங்க தான் இவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோவும் அவரை தன்னை ஃபுல்லாக மாற்றிப்பார். இதுக்கப்புறம் அவர் 6 மணிக்கு மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கத்தையே டோட்டலாக விட்டுருப்பாரு. இனிமேல் நம்ம அந்த தப்பு பண்ணதுனால தான் இப்படி 2 உயிர் போயிருக்கு. இனிமேல் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு எடுத்திருப்பாரு. இப்போ ஹீரோ மேலே எல்லா பசங்களுக்கும் ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட கதையெல்லாம் சொல்லுவாங்க. எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கதை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் நீங்கள்லாம் இங்கேருந்து நல்ல விதமாக திரும்ப வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன அதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் ஜட்ஜிட்ட காட்டும்போது இங்கெல்லாம் இங்கேருந்து வெளியே போகலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ மாறினதை நினச்சி ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே அவர் நினச்சிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. அதாவது அந்த ஒரு இதாகவே வரும். அந்த சீன் வந்துட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வருவார். அவங்களுக்கு வழி விட மாட்டார். அப்படியே அங்கேயும் எங்கேயோ மறைச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருவார். துரத்த ஆரம்பிச்சு ஹீரோயினும் போய் ஒளிஞ்சு நின்றுட்டு ஹீரோக்கு கால் பண்ணும்போது இரு நான் பசங்களை அனுப்புகிறேன், ஒன்றும் பயப்படாத, ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் அவங்களும் ஒரு கடை முடிவெற்ற கடைக்குள்ளே வருவாங்க. ஹெல்ப் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் போட்டு ஹீரோவும் சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனைலாம் வேணாம், வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கடையில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்லுவார். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருங்க, நான் பசங்களை அனுப்பிடுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் சார், இது வந்து தொழில் நடக்கிற இடம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான், கடையில் உள்ள பையன். உடனே தாத்தா என்ன சொல்வார்னா, தம்பி அந்த பொண்ணு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுதா, நான் பார்த்துக்கிறேன், யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா பயங்கரமாக பேசுவார். ரொம்ப நன்றின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். போய் அங்கே போய் ஒளிஞ்சுக்கமான்னு ஹீரோயின் போய் அங்கே போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ அந்த ஆள் இங்கே தேடிக்கிட்டே வருவார். இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனும் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லும் போது இருடான்னு ஹீரோ சொல்லவும் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை பார்க்க அந்த குட்டி பையனை வந்துடுவான். இது இவங்க பாட்டுக்கு இங்கே ஒழிஞ்சிட்டே இருப்பாங்க. இவர் வந்து ஃபுல்லாக தேடும் போது இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியே போயிடுவான். திரும்ப வந்து என்ன பண்ணுவான், அந்த முடியெல்லாம் கிடக்குதுல அந்த முடிக்குள்ளே கையை விட்டு இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நிற்பாங்க. அப்படியே அவங்க இது பண்ண போகும்போது அந்த வீடியோ கால் அப்படியே திருப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ கிட்ட இருக்க அந்த குட்டி பையன் பார்க்கும்போது அவர் பேர் உண்டியலாக இருக்கு. உண்டியலுன்ற மாதிரி இந்த பசங்களுக்கும் அவருக்கும் லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னோடனே இந்த பொண்ணு வந்து இது பண்ண ஏதோ வச்சிருக்காளா அந்த வீடியோ, அதாவது அது கொடுத்தா போயிடுவோம் அப்படின்னோடனே அக்கா அதை நீங்கள் கொடுத்துருங்க, நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் கொடுத்துருவாங்க. ஒரு வழி அங்கேருந்து தப்பிச்சும் வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல, இப்போ இவர்கிட்ட வந்துட்டு பவானியோட ஆளுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இதில் வந்துட்டு இப்போ நிற்க போகிற அந்த தலைவர் இதில் வந்து நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க, அதுக்கு பசங்களுக்குலாம் பார்ட்டி கேட்குறாங்க, நீங்கள் தான் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அவங்களாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு உடனே ஹீரோ என்ன அவர் விஜய் சேதுபதி என்ன சொல்வார்னா, நல்லா இந்த மாதிரி பழக்கத்தால் போங்க, நாசமாக போங்க போங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லுவார். அவருக்கு அந்த பழக்கம்லாம் அவர் இந்த இதில் பண்ணியிருக்க மாட்டார். அதோட அங்கே எந்திரிச்சு அவங்களும் போயிடுவாங்க. அதோட ஹீரோ இந்த குட்டி பையன் சொன்னோன்னே அந்த வந்த ஆளுங்களாம் போயிட்டாங்களா, யாருடா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த குட்டி பையன் நிறைய விஷயங்கள் சொல்லுவான். இந்த மாதிரி கையில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அடையாளம் போட்டிருப்போம், இதை வச்சுட்டு எங்கே போனாலும் என்ன வேணாலும் கொடுப்பாங்க, பவானியோட ஆளுங்கன்னு அர்த்தம் அப்படின்னு உடனே ஹீரோ அந்த பையனையும் கூட்டிகிட்டு இப்போ ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, கேண்டில் டின்னருக்கு கூப்பிடுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டுருக்கு, ஒரு ப்ரைவேசியே இல்லைன்ற உடனே ஹீரோயின் கையை வாங்கிட்டு அந்த டிராயிங்கை அவங்க கையிலே வரைஞ்சிட்டு இது போய் இந்த டோக்கனை போய் காட்டு அப்படின்னு சொல்லவும் அந்த என்ட்ரி இருக்கும்ல அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஹீரோயின் கையை நீட்டுவாங்க. நீட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஹீரோயினையே அடிக்க வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா யார் பவானியோட ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிடும். போட்டு சாத்துன்னு சாத்தி எடுப்பார். இதே மாதிரி அந்த பையன் போட்டிருக்க மாதிரி அடையாளத்தை போட்டு மெடிக்கல் ஷாப்பு அந்த பவானியோட கடை எதெல்லாம் இருக்கோ அந்த கடைக்குள்ளெல்லாம் போய் அவங்க ஆளுங்க யாருன்னு பார்த்து ஹீரோ வந்து எல்லாரையுமே அடிப்பார். அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு இவர் வந்து இதில் ஜெயிச்சிருப்பார்ல, அதனால் இங்கே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு பாட்டு வரும். எந்த படத்தில் வில்லனுங்களுக்கு பாட்டு வராதுல, ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்கு ஒரு பாட்டும் வந்துடும். பாட்டும் ஆடி முடிச்சிடுவார், டான்ஸும் ஆடிட்டு இருப்பார். அதில் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டும் ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பார். ஹீரோவும் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கடை இடம் எல்லாத்தையும் தேடி போய் எல்லாரையும் போட்டு இங்கே புரட்டி எடுத்துகிட்டு இருப்பார். கடைசி அந்த பாட்டு முடிஞ்சோடனே ஹீரோ வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டே அவரோட இடத்துக்கே வந்துடுவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் தலையில் துணியை போட்டு பிடிச்சி வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் உள்ளே எல்லாருமே அடையாளங்களாக இருப்பாங்க. அங்கே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு கத்துனீங்கன்னா அவனை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. நீங்கள் யாராவது பவானியை பார்த்துருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் ஹீரோ. ஒன்று எல்லாரும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த இடத்துக்கு வரும்போது இந்த குட்டி பையனை உள்ளவான்னு சொல்லும்போது வரவே மாட்டான். ஐயோ இங்கெல்லாம் வந்தால் அவ்வளோதான், நான் வரமாட்டேன்னு சொல்லி அவன் இருக்கும். ஹீரோ மட்டும் தான் தனியாக வந்திருப்பார். இப்போ அவர் வேற ஒரு ஆளை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டாரா, உள்ளே போகிறோன்னா அவங்கள்ட்ட மிரட்டிகிட்டு இருப்பார். நீங்கள் பவானியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள், அது என்னடா பேர் பவானி, அவனுக்கு என்ன பேர் வைக்கும்போது அவன் குப்புறப்படுத்திருந்தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இங்கே இந்த மாதிரி ஒருத்தன் வந்தா இனிமேல் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான்னு மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நீ இங்கே யாராவது பவானியை பார்த்துருக்கீங்களாண்டவனு ஒருத்தர் கையை மட்டும் தூக்குவார். யாருன்னா இவர் ஹீரோ பிடிச்சி வச்சிருக்காருல, அவர் கையை தூக்குவார். நான் பவானியை பார்த்துருக்கேன்ற மாதிரி கையை தூக்குவார்.
கொடுக்காரு. ஆனால் அவர் பிடிச்சி வச்சிருக்க ஆளே பவானியை தான் பிடிச்சி வச்சிருப்பாரு. அவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு எல்லாரையும் மிரட்டி விட்டு போவார். இவர் தான் பவானின்றது ஹீரோக்கு இப்போ தெரியாது. அதில் அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு வேக வேகமாக கதவை பூட்டிட்டு போயிருப்பார்ல, அங்கே நின்றுட்டு சவுண்ட் விட்டுட்டு இருப்பார். உடனே இவர் கூப்பிட்டு இங்கே வா, அவன் தான் பூட்டிட்டு போயிட்டான்னு தெரியுதுல, இப்போ என்ன கத்திக்கிட்டு இருக்க, 1 மணி நேரமாக என்னை வந்து மிரட்டிகிட்டு இருந்தான், அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு, அது கத்தி இல்லை அது வந்து பேனா அப்படின்னு அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிப்பை தான் கதவை பூட்டு போயிட்டான்ல, வேணா வந்து லெட்டர் எழுதி கொடுப்போமா கதவு துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லாயிருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கும். அதோட இப்போ ஹீரோ வந்து அவர் பார்த்துட்டால இப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணுவார். என்ன சொல்வார், நீ என் இடத்துக்கு வந்து என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க லேடிஸு குழந்தைங்கன்னு யாரையுமே பார்க்க மாட்டேன், சின்ன பசங்களாக இருக்காங்க விட்டுருவோம் அப்படிலாம் நினைக்காத, எல்லாரையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி, ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கு இது மாதிரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ளே என்ன செய்வார்னா வேக வேகமாக எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாரும் கவனமாக இருங்க, வெளியே போக வேணாம், வெளியே போனால் உடனே வீட்டுக்கு வந்துருங்க, ரொம்ப சேஃபாக இருங்கன்னு ஒருத்தட்டையே சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரும் நல்லா கரெக்டாக தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி, அப்புறம் அந்த காலேஜ் பசங்க எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். இங்கே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்கள ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாந்தனு இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஆப்போசிட்டில் இந்த பொண்ணு இருந்தாங்களா, அவங்க 2 பேரும் இப்போ லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரையும் அவங்க அங்கே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ண பார்ப்பாங்க, அந்த பொண்ணை வெளியே போக சொல்லிட்டு அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேர் அவர் வந்து அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவார். அப்போ வந்து இப்போ பவானி என்ன கால் பண்ணி சொல்லுவார்னா, இன்றைக்கி பொழைச்சவன் வந்து நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு பொழைச்சவன் நாளைக்கு இருக்க மாட்டான், அதே மாதிரி ஒருத்தராக போயிட்டே இருப்பாங்க அப்படின்னோன்னா உன்னை விடவே மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பார். இப்போ ஹீரோட சைடில் வந்து நிறைய இழப்பு ஏற்பட்டுரும். அதனால் அங்கே இருக்க வார்டன்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரூல்ஸ் ஆகுது ஏதாவது நீங்கள் பேசாமல் போங்க சார், அவனுங்களை போட்டு சாத்துங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு ஸ்டிக்கு கொடுத்து அனுப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவை என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு உள்ளே வருவார். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கொஞ்சம் கூட எந்த கவலையும் இல்லாமல், ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு ஹீரோ ரொம்ப வளர்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. உடனே இந்த குச்சி எடுத்துகிட்டு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன அடிக்க போறியா, அடித்தா மட்டும் நாங்கள் திருந்திடுவோமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே என்ன செய்வார், அந்த குச்சியை தூக்கி போட்டு அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவார். அவர் வாத்தியார் அப்படின்றதுக்காக இப்போ தான் கிளாஸே எடுப்பார். இப்போ ஹீரோ பேசும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கள் எவ்வளோ பேர் இதெல்லாம் கேட்டாச்சு போயா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்வார், நீங்கள் செய்கிற தப்பு வந்து அந்த தப்புக்காக தான் உள்ளே வரீங்க, அதை திருத்திக்கிட்டு தான் வெளியே போகணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ நீங்கள் செய்கிற அதாவது நீங்கள் இப்போ யார் அந்த பசங்கள்லாம் வந்துட்டு இப்போ யார் கை காட்டுறாங்கன்னா உங்களை தான் கை காட்டுறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாம் பின்னாடி இந்த பவானி இருக்கான், பவானி தான் எல்லாம் செய்கிறான்றது வெளியே வராத அளவுக்கு உங்களை வச்சு அவன் எல்லா வேலையும் வாங்கிக்கிறான். இப்போ தப்பு உங்களுக்கு தண்டனை அதிகமாகுது. அதாவது இப்போ நீங்கள் 18 வயசுனே உள்ளே இருந்துட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வயசு உங்களுக்கு ஏற தான் செய்யும். அப்போ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு உங்கள் மேலே தான் பிரச்சனை ஆகிடும். ஆனால் அவன் வெளியே இருந்துக்கிட்டு எல்லாம் உங்களை செய்ய சொல்கிறான், அவன் சேஃபாக இருந்துக்கிறான், உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ ஓரளவு எல்லா பசங்களும் புரிஞ்சிருவாங்க. உடனே ஹீரோ சொல்கிறது நியாயம்னு படும். உடனே டக்குன்னு இப்போ பவன் என்ன சொல்வார்னா, பசங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த ட்ரக்கில் ஏற்றிட்டு வர சொல்லியிருப்பார். அவர் வேறு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஹீரோவும் இப்போ ஆண்ட்ரியா இருக்காங்களா, அவங்களும் செம்ம கோவத்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏறி நின்றுக்கிட்டு இவர் ஹீரோ வண்டி ஓட்டிகிட்டே இருப்பார். அவங்க ஏறி நின்றுட்டு எல்லாரையும் அந்த அம்பு ஏறாங்களா அதிலேயே வச்சு எல்லாரையும் போட்டு சாத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து எல்லாரையும் போட்டு அந்த மாதிரியே கொஞ்சம் சண்டை நடக்கும், சேசிங் நடக்கும், அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக அந்த ட்ரக்கும் வந்துடும். வந்தவொடனே பசங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா உள்ளே தான் இருக்காங்கன்னு. இப்போ அது திறக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கே உண்டான சில மியூசிக்லாம் இருக்குது, அதை போட்டுகிட்டே தாளம் தட்டிகிட்டே இருப்பார் ஹீரோ. கதவை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டி ஒரே உததான் அப்படியே வந்து திறக்க போனவங்க, அந்த ட்ரக்கை திறக்க போனவங்க வந்து விழுந்துருவாங்க. அதோட இங்கே ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். எல்லாருமே வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பவானி இருக்கார்ல, அவரோட இடத்துக்கு தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த குட்டி பையன் இருக்கார்ல, அவர் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு வருவார். அதை பார்த்துட்டு இப்போ பவானி என்ன சொல்வார்னா, என்னன்னா அவனை குழந்தையா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வர, அவங்களாம் மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். அதை கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவரோட ஆக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது பவானி கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நீ அந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் சண்டை நடக்கும். சண்டை பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இவர் 4 அடி அடிப்பார், அவர் 4 அடி அடிப்பார், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பசங்க இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்படி கையை முறுக்கி வச்சுட்டு குத்துறாருல, அந்த குத்து வந்து ஒரு மாதிரியாக அவர் நிலக்குலையை செஞ்சிடும். ஹீரோவே பார்த்தீங்கன்னா சுருண்டு போய் அப்படியே விழுந்துருவார் ஒரு ஸ்டேஜில். அப்போ மற்ற பசங்களாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லிடுவார், நீங்கள்லாம் இந்த மாதிரி தப்புக்கு வரக்கூடாது, திரும்ப உங்கள் கையில் நீங்கள் எந்த இதையும் ஏற்றக்கூடாது, நீங்கள் எல்லாம் திருந்தணும் அப்படின்றதுக்காக தானே அப்படி சண்டை போடுறேன், இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் யாரும் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ன உடனே என்ன மாதிரி பேசுகிறான் அப்படி இப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஹீரோவை என்கரேஜ் பண்ணி எல்லா பசங்களும் கைத்தட்டவும் ஹீரோவும் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டு இப்போ 2 பேரும் திரும்பவும் சண்டை
சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு அடி அடிக்க இவங்க ஒரு அடி அடிக்க அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோகிட்டே அவர் அதே டைலாக் தான் சொல்லுவார், உனக்கு 2 நிமிஷம் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு இந்த பசங்களை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் பவானி இருக்கார்ல, அவர் வந்துட்டு கையை இப்படி கொடுத்து 2 பேரும் கையை மட்டும் இப்படி குத்திப்பாங்கல்ல வேகமாக வந்து, அந்த மாதிரி இப்போ பவானி வந்து குத்த வரும்போது ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா குத்திடுவார். குத்தும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பவானி அந்த பக்கம் திரும்பி நின்றுப்பார். அவருக்கு வலிக்கும் பயங்கரமாக. என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு சரியாக காட்ட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவர் அந்த கையை முறுக்கி வச்சிருக்காருல, அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரியாக வீங்கி ஒரு மாதிரி வலியே வந்திருக்கும் அவருக்கு. அப்போ தான் அந்த சீனை ரிவைண்ட் பண்ணி காட்டும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, குத்தும் போது அந்த வளையம் போட்டிருந்தார்ல, அந்த வளையத்தை வச்சு குத்தியிருப்பாரு. அவரோட கை ஃபுல்லாக டேமேஜே ஆயிருக்கும். இப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு பாட்டு பாடி ஹீரோவை வம்பு வளர்த்துருப்பார். அதே மாதிரி இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இவரை பாட்டு பாடி அவர் வம்பு வளர்த்துட்ருப்பார். அதே மாதிரி இவரை அடிச்சுட்டு பசங்களெல்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு இவர் ஒரு இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவர் 2 பசங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ பவானிக்கு அவர் தண்டனை கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோடனே இப்போ தான் அர்ஜுன் தாஸ் வந்து இவரை ஓரளவு புரிஞ்சிருப்பார். புரிஞ்சுட்டு இவரை பற்றி பேசும்போது திரும்பவும் டைட்டானிக் கதை அந்த கதை இந்த கதை அவர்கிட்டையும் சொல்லும்போது, போங்க வாத்தி அப்படின்ற மாதிரி அவரும் எழுந்துச்சி வந்துடுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு இப்போ ஹீரோ அதாவது மற்ற பசங்கள்லாம் வந்திருப்பாங்க. அங்கே உள்ள சீனியர் பசங்கள்லாம் இவங்கள்ட்ட வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. அதோட இன்னும் 10 நாளில் தான் இங்கேருந்து நாங்கள் போகிறோம், இன்னும் 10 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எத்தனை பேருன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இங்கே வந்திருப்பார். இப்போ இங்கே உள்ள கதையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ இங்கே வந்திருப்பார். இதெல்லாம் பேசுகிற அந்த ரவுடிசம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, அவர் தான் அந்த ஒரு சீனுக்கு நடிச்சிருப்பார். படம் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். மியூசிக் சூப்பராக இருக்குது, ஆக்ஷன் நல்லாயிருக்கு, டான்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சில மைனஸ் இருந்தாலும் பார்க்குறதுக்கு டோட்டலாக ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.